வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எம்கே. இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்க ஒரு வாரம் இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக சிஎஸ்கேன்னு எங்கே பார்த்தாலும் போஸ்ட்டை போட்டு தள்ளுறாங்களே. என்னென்னு அப்படின்னு பார்த்தா ஃபேன்ஸ் ஈவெண்ட்டு சிஎஸ்கே ரோர் 2026ன்னு சேப்பாக்கத்தில் நேற்று ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக போச்சு போல். அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படின்ட்டு ஒரு சின்ன அப்டேட் பார்த்தரலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்டை ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பேன் அண்ட் மற்ற அப்டேட்டும் போட்டுக்கிட்டே இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிபி டீமுக்கு என்னப்பா ஆர்சிபி, நீங்கள் கப்பு வின்னா தான் நீங்களாம் இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுவீங்களா? நாங்களாம் போகிறதுக்கு முன்னாடியே நாங்களாம் ஈவெண்ட் பண்ணிட்டு தான்டா போவோம் அப்படின்ட்டு நேற்று சேப்பாக்கத்தில் ஃபேன்ஸ் ஈவெண்ட் மீட்டிங் வெறித்தனமாக நடந்திருக்கு. இந்த சிஎஸ்கே ஈவெண்ட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டான். டிக்கெட் ரேட்டு ஒன்றும் 500,000 இல்லைங்க, ஸ்டார்டிங்கே 3,500 12,000 20,000 வரைக்கும் இருக்குது. ஃபேன்ஸ் ஈவெண்ட் தானே, சரி கொஞ்சம் கம்மியாகவாச்சு போட்டிருந்தா இன்னும் நிறையா வந்திருப்பாங்களே, இன்னும் சின்ன சின்ன ஃபேன்ஸ்லாம் வந்திருக்கான்னு யோசிச்சிருக்கலாம். சரி போட்டோம், நம்ம எப்பயும் பண்ணுறது தானே அது. சரி உள்ளே என்ன நடந்துச்சு தான் பார்ப்போம். மெயினாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்தது தலை தோனியை பார்க்குறதுக்கும் அங்கே ஓஜி சிஎஸ்கே பிளேயர்ஸை பார்க்குறதுக்கும் தான். ஓஜி சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் 10 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக் அண்ட் இப்போ ரீசெண்டாக 5 இயர்ஸ் பேக் எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் வந்து நம்ம சிஎஸ்கே பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா நின்று அவங்க ப்ராக்டிஸ் செக்ஷன் மாதிரி கிரிக்கெட் ஆடுவாங்க. அதுதான் ஓஜி பிளேயர்ஸ்ன்றாங்க. யார் அந்த ஓஜி பிளேயர்ஸு அப்படின்னா, நம்ம வந்து முரளி விஜய், முத்தையா முரளிதரன், லக்ஷ்மிபதி பாலாஜி, அம்பாய்டு ராயுடு, மேத்யூ ஐடன், நம்ம பத்ரிநாத், பிராவோ, இவங்கள ஹர்பஜன் சிங் அண்ட் மைக்கேல் ஹசி. இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம சின்னத்தலை சுரேஷ் ரெய்னாவும், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஓஜி பிளேயர்ஸ். இன்னும் 10 பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, ஓஜி டீமுக்கும் இப்போ இருக்க கரண்ட் டீமுக்கும் தான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி நடக்கும். ஓஜி டீம்னா அவங்க, கரண்ட் டீம்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட், பிரவிஸு, சிவம் துபே அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சஞ்சு சாம்சங் இவங்களாம் சேர்ந்து அவங்க டீமுக்கு இவங்க டீமுக்கு மேட்ச் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை. அவங்க பவுலிங் சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்து எல்லாம் பவுலிங் போட்டாங்க, இவங்கெல்லாம் தூக்கி தூக்கி 6 அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு போல். நம்ம மேத்யூ ஐடன்லாம் பார்க்க வயசான மாதிரி இருந்தாலும் 3-4 6 பயங்கரமாக அடித்தார். அதுவும் மைக்கேல் ஹசி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் கோச், அவர் அடிக்கிற அடியில் தொடர்ந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 6 அடித்து நோத்திருப்பார். அப்புறம் பிராவோ பவுலிங் போடுறது என்ன, ராயுடு ஆடுறது என்ன, முத்தையா முரளி பவுலிங்கு, முரளி விஜய் பேட்டிங்கு எல்லாம் மாற்றி எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல நின்று இருந்தார். யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தலை தோனி. அவருக்கு மட்டும்தான் கீப்பிங் பண்ணிகிட்டு இருந்தார். இதுலேயே ஒரு சின்ன ஹிண்ட்டு தெரியுது, அவர் தான் ஐபிஎல்லில் கீப்பிங் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. பட் இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கப்போ தான் முழுசாக தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபன்னாக போயிட்டு இருந்தோனையும், அடுத்து நம்ம வேர்ல்டு கப்பில் ஜெயித்த நம்ம சஞ்சு, சிவம் துபே, அப்புறம் ஆயுஷ் மாத்ரே, நம்ம சென்னை டீமில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தோனி கையில் ஒரு அவார்டு மாதிரி தந்தாங்க. அது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்டேடியம் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓஜி பிளேயர்ஸ் எல்லோரும் அப்படியே லைட் அந்த எல்லோ வெளிச்சத்தில் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஏஆர் ரஹ்மான் கான்டெஸ்ட் வேறு, அவர் சொல்லவா வேணும், அவர் ஒரு சைடு பிச்சு ஒருத்தரி பயங்கரமாக ஃபேன்ஸ் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓஜி பிளேயர்ஸும் நியூ பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு சைடு நின்னாங்க. அதை ஹோஸ்ட் பண்ணது யார், கேள்வி கேட்டது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம சிவகார்த்திகேயன். அவர்கிட்ட மைக் அடித்தா சும்மா விடுவாரா என்ன, எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்டு பயங்கரமாக தள்ளி விட்டார். அதில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்னா சிவகார்த்திகேயன் நிறையா பேர்கிட்ட கேட்டிருந்தார். அதில் முக்கியமாக நம்ம தலை டோனிக்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் 60 வயசானாலும் இந்த ரிட்டையர்மெண்ட் ரூமர்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் டெஃபினெட்லி நாட் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் ஃபிட்னஸ் இருக்கிற வரைக்கும் நான் ஆடுவேன் அப்படின்னா, ஃபிட்னஸ் வந்து குறையும் ஏறும் எனக்கு அப்படின்ட்டு. அதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிட்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது கேட்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. பேட்டிங், பவுலிங் போடுறது, ஆடுறது, அதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணது, அதெல்லாம் கமெண்ட்ரி பண்ணது நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். எங்கடா இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி அங்கே ஒரு சைடுலேருந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். மற்றபடி அப்படியே அப்படி இப்படின்ட்டு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஈவெண்ட் ஒர்த் இல்லையா? மற்ற டீம்ஸ் ஏன் இந்த சிஎஸ்கே மாதிரி நிறையா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க பிளேயர்ஸை? நம்ம சிஎஸ்கே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக டாமினேஷன், எங்கே பார்த்தாலும் சிஎஸ்கே மட்டும்தான் இருக்குது. இந்த வருஷம் இந்த டாமினேஷன் மாதிரியே நம்ம பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி எல்லாம் அடித்து பிரித்து நோக்கி எங்கே பார்த்தாலும் நம்மளாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்புவோம். பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி நிறையா அப்டேட் சீக்கிரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம டெய்லியும் ஏதாச்சும் ஒரு வீடியோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.